ஓம் சக்தி. சக்திகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சக்திகளே, நம்ம ஆரை மோகனுடைய ஒரு அம்மா இருக்கிறாங்க. அந்த அம்மா வந்து வயசு இப்போ 95ங்க. 85வது வயசில் அந்த அம்மாவுக்கு கண்டம். இவர் வந்து ஆர்ஐ ஆஃபீஸில் வேலை செஞ்சிட்ருக்காரு. அப்போ அம்மாவை காதுக்குள்ளே சொல்கிறாங்க, மகனே உடனடியாக நீ வீட்டுக்கு போடா, ஆபத்து அப்படிங்கிறாங்க. இவர் அம்மா சொல்கிறாங்கன்னா இவரை டூ வீலரில் ஒன்றும் கிடையாது, சைக்கிள் தான் வச்சுருக்கார். நேர்மையான அதிகாரி. இப்போ சைக்கிள் தானே இருக்குது, வேற என்ன இருக்குது. சைக்கிள் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிறாரு. இவர் வீட்டில் போய் சைக்கிள் நிறுத்தின உடனேயுமே வாசலில் அவங்க அம்மா வந்து வாசப்படையில் வெளி வாசப்படையில் வந்து மயங்கி கீழே விழுகுறாங்க. இவர் ஓடி போய் எடுத்து என்னம்மா ஆச்சு என்ன அப்படிங்கப்போ, தொண்டை கட்டுதப்பா, இன்னும் 5 நிமிஷம் தான் உயிரோடு இருப்ப, நீயே உன் தம்பியை வர சொல்லு, அவனையும் பார்த்து நான் உயிர் விட்டுறேன் அப்படிங்குது. இவர் அவங்க அம்மாவை அப்படியே படுக்க வச்சு போட்டு வீட்டுக்குள்ளே ஓடி பூஜை ரூமில் அப்போ தான் இவங்க அம்மாவில் வழிபாடு செஞ்சு முடிச்சிருக்குது. விளக்கு எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. கற்பூரம் ஏற்றி தீபாவளி பண்ணுறாரு அம்மாளுக்கு. என்னம்மா எங்கள் அம்மாவில் இப்படி விட்டுட்டியே, ஏதாச்சும் பண்ணி காப்பாற்றுமா அப்படிங்கிறாரு. அந்த நிலையில் இங்கே கற்பூரம் காமிச்சாருங்களே, அந்த சுடரானது அப்படியே ஒரு அடி உயரத்துக்கு வளருது, உயரமாக வளருது. அந்த சுடர்லேருந்து அம்மா அவர்கள் வெளியே வர்றாங்க. எப்படி வர்றாங்க? ஒரு குழந்தை ரூபமான சிறுமி அந்த ரூபத்தில் வர்றாங்க. ஒரு 2-3 வயசு இருக்கிற மாதிரி வந்து அவங்களுடைய இடது கை சுண்டு விரலில் இப்படி காமிக்கிறாங்க, ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி. அந்த இடது கை சுண்டு விரலில் ஒரு சக்கரம் சுற்றிக்கிட்டு இருக்குது. அது ஸ்ரீ சக்கரமா சுதர்சன சக்கரமானு தெரியாது, ஒரு சக்கரம் சுற்றிக்கிட்டு இருக்குது. அந்த சக்கரமானது அப்படியே வெளியே கிளம்பி போய் யமன் வந்து அந்த பாட்டி மேலே வீசியிருந்தார பாசக்கயிறு அதை அறுத்து விட்டுருது. அவ்வளோதான், பாட்டி தப்பிச்சுக்கிட்டாங்க. இதுக்கு முன்னாலேயே பாட்டி பூஜை பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது யமன் வந்துங்க பாசக்கயிறு வீசுறாரு. அது பாட்டி கழுத்தில் விழுந்துருச்சு. அவர் வெளியே இருந்துக்கிட்டே வீசி விட்டார், உள்ளே போக முடியாதுன்னு சொல்லி. இப்போ வெளியே கொண்டுட்டு வந்துட்டார். அந்த கைத்தை இந்த அம்மா அனுப்பிச்ச சக்கரமானது அறுத்து விட்டுருச்சு. இப்போ பாட்டி பொழைச்சிக்கிட்டாங்க, நல்ல முறையில் இப்போ இருந்துகிட்டு இருக்கிறாங்க. ஓம் சக்தி.